ஒரு குட்டி ஏஷியன் ஸ்ட்ரீட் ஃபுட் நைட் மார்க்கெட் விலாக் பார்க்கலாமா? ஸோ சாட்டர்டே ஈவினிங் வந்து என் பொண்ணு வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. அதுக்காக தான் போயிருந்தோம். ஈவினிங் அரௌண்ட் ஒரு 5 o'clock அவங்க ஸ்லாட் இருந்துச்சு. ஸோ ஒரு குரூப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து போ ஷம்போக்கு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குட்டி ஷார்ட் டைம் டியூரேஷன் தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட காஸ்டியூம், அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாம் அவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி டான்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கார் ஷோ இருந்துச்சு. நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்ருந்தோம். எனக்கு இந்த ஃபெஸ்டிவலில் ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்தது இந்த ட்ராகன் அண்ட் லைன் டான்ஸ் தான். இந்த லைன் டான்ஸ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா லிட்ரலாக அந்த கண்ணெல்லாம் வந்து சிமிட்டுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. 2 பேர் உள்ளே இருக்காங்க. ஒருத்தர் ஃப்ரண்ட்டில் அந்த தலையை ஹோல்ட் பண்ணுறது, பின்னாடி இருக்கிறவங்க தான் பாவம் இந்த ஹோல் டைமுமே பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணியே தான் இருக்காங்க. பட் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க அந்த ட்ரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கெல்லாம், ஒரு ஃப்ரூட் வச்சுட்டு அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் வெளில போடுற மாதிரி, அதுக்கப்புறம் க்ரௌடில் உள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரின்னு நிறைய பண்ணாங்க. அப்புறம் இடையில இந்த மாதிரி ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி டிஃப்ரெண்ட்டாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எண்டில் வந்து அவங்களோட அந்த பேனர் வச்சு தே ஃபினிஷ்ட் இட். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் பார்ட் இதில் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்ஸ் வாங்கிட்டு முடிச்சாச்சு.